வணக்கம். ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாம, ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி தான் இருக்கும்? என்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான நியூஸ், மார்க்கெட் இம்பாக்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் ஆன்லைன்ல நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நடக்குது புதன்கிழமை. சனிக்கிழமை டைரக்ட் ட்ரைனிங் செஷன் சென்னையில் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 6வது நாளாக செல்லராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 1100 கோடி ரூபா அளவுக்கு செல்லராக முடிச்சிருக்கிறாங்க. ஈரானோட ஒரு ப்ரப்போசல் என்னன்னா, இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க ஈரான் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டர்ன் ஆயிருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் இறங்கலை அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்டேபிளாக சஸ்டெயின் ஆயிருக்கு. நியர்லி ஒரு $87-88 பெஞ்ச்மார்க் க்ரூடு வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட் நேற்று அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் மோர் தென் 0.5% டவுன் ஆனாலும் நாஸ்டாக் எஸ்என்பி வந்து க்ளோஸ் டு நெகட்டிவ் தான். ஸோ அதனால் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருந்தது. காலையில் ஓப்பன் ஆன கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட் மைனஸில் இருந்தது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் நியூட்ரலில் சஸ்டெயின் ஆனாலும் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்த மார்க்கெட் நியர்லி 80 to 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் வந்துட்டு நிஃப்டி அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ரெக்கவரியோட ஒரு சின்ன லாஸோட முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்னையோட மார்க்கெட்டில் கவனிக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் ஹோல்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை உடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மிட் கேப் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக தொடர்ந்து ரீட்டன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 0.3-0.4% பாசிட்டிவாக இருக்குது. பட் ஸ்மால் கேப் அதை விட பெட்டராகவே இன்னைக்கு அபவ் 0.5% பாசிட்டிவ். நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் 0.4% பாசிட்டிவ். ஸோ அப்போ என்னன்னா மிட் கேப், நெக்ஸ்ட் 50, ஸ்மால் கேப் இந்த 3 இண்டெக்ஸில் இருக்கிற செலக்டிவான ஸ்டாக்ஸில் தான் இன்னைக்கு வந்து இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு மட்டுமே இன்னைக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்கு. மேபி ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு அப்ளை பண்ணியிருந்தா சக்ஸஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. காஸ்பி கொரியன் மார்க்கெட் மோர் தென் 2 to 3% இன்னைக்கு பாசிட்டிவாக காலையில் ஓப்பன் ஆச்சு. ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன விஷயம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ இந்த குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதாவது ஹார்மஸ் வந்து ஸ்டில் இன்னும் ஒரு பதற்றத்தோடு இருக்கு. இன்னும் ஒரு ரெகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அந்த கடல் வழியில் நடக்கலை. அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ். அதனால எஃப்ஐஎஸும் சரி ருப்பியும் ஸ்டில் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் மார்க்கெட் நியர்லி 0.6% கிட்ட ஃபால் ஆச்சு. இதில் எஃப்ஐஎஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 1121 கோடி ரூபா அளவுக்கு நேற்று செல்லராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிஐயோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, $17.4 பில்லியன் அளவுக்கு இந்தியாவில் இன்ஃப்ளோ வந்திருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எஸ்டிமேஷன் தான் இது. அதே மாதிரி எஃப்சிஎன்ஆரோட டெபாசிட் ஸ்கீம், அதாவது இப்போ ஆர்பிஐயோட ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது இது வந்து ருப்பிக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எஃப்ஐஎஸ் மறுபடியும் இன்ஃப்ளோ உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவும் நம்ம இதை பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி மார்க்கெட்டை ரொம்ப ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிச்சு. ஏன்னா பெரிய லார்ஜ் கேப் பேங்கிங், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸு மோசமான டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோ ஸ்டாக்ஸோட ரிசல்ட், ஒன்று பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், இந்த 2 ஸ்டாக்கோட ரிசல்ட் இம்பேக்ட் தான். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார் கிட்டத்தட்ட 6% வரைக்கும் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டார் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பஜாஜ் ஆட்டோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 42% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரானியூல்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல, பட் ஆனால் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதாவது அதானி குரூப்ல முதல் ரிசல்ட் வந்திருக்கிற கம்பெனி, ரெவன்யூ 42%, ப்ராஃபிட் 513 கோடி ரூபா இருந்து 1149 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
கரூர் வைஸ்யா பேங்க் தான் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே இன்னையோட ட்ரேடிங் செஷனில். ஏன்னா நியர்லி 12 to 13% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங்கில் 5 to 6% பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட்டை பற்றியும் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக், குவார்டர்லி ரிசல்ட்டு இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 20% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட கைடன்ஸ் டேட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர், மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ந்து 2வது நாளாக இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா சிஇஓ ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான டிலே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். ஹெச்ஏஎல்லுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா ஜி இன்ஜின் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ஜின் வந்து ரிசீவ் பண்ணுவோம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஒரு டைம் டார்கெட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து ஹெச்ஏலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், மோர் தென் 5% மேலே இருந்தது. பேடிஎம்மோட குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருந்தது. ஆனால் ஏன் இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்குச்சு அப்படின்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. இது ஒரு நெகட்டிவ். அதே போல் புரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஹெச்எஸ்பிசியோட பை ரேட்டிங் பாரதி எக்ஸாகாம் 2050 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஜேஎஸ்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜோட அப்டேட் வந்து 1000 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி லிஸ்டிங்கில் நியர்லி ஒரு 7% பாசிட்டிவாக இன்னைக்கு லிஸ்டிங் ஆச்சு. பட் பெரிய அளவுக்கு இன்வெஸ்டருக்கு ஒரு லிஸ்டிங் ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் அதே மாதிரி ஏமாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்பிஐ ஃபண்ட்ஸு இதுக்கப்புறம் வரப்போகிற நியூஸை பொறுத்து லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஃபண்டை இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. டைமண்ட் பவர் நியர்லி 10% இன்னைக்கு ஆர்டர் புக்கோட ரீசன். ஜென் டெக்னாலஜியும் மோர் தென் 3 to 4% இன்னைக்கு ஓப்பனிங்ல பாசிட்டிவாக இருந்தது. 177 கோடி ரூபாய்க்கான டிஃபென்ஸ் ஆர்டர். சில்வர் பிரைஸோட இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இந்துஸ்தான் சிங்க் இன்னைக்கு மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 2027 ஃபினான்ஷியல் இயருக்கான க்ரோத் அவுட்லுக் வந்து ஜேகே சிமெண்ட் கொடுத்துருந்தது. இந்த ஸ்டாக் 3 to 4% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. எக்ஸ் டிவிடெண்ட் நாளைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஆதித்யா பிர்லா, சன்லைஃப், ஏஎம்சி, தங்கமயில் ஜுவல்லரி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா டெக்னிக்கலாக நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 24,135 இது வந்து நேத்தியோட லோ, அந்த லோக்கு நியரில் இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆயிருக்கு. ஆனால் 24,100ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான ஹோல்டிங். அதே போல் 200 DMA பேங்க் நிஃப்டிக்கு 57,365 இந்த லெவலும் ரொம்ப தக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ குளோபல் நியூஸு, மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒரு மிக்சட் சினாரியோ. பட் மிக்சடாக இருந்தாலும் பட் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்த மோஸ்ட் ஆஃப் த யூஎஸ் குளோபல் மார்க்கெட். நம்ம மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தேக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு குவார்டர்லி ரிசல்ட் முக்கியமாக பேங்கிங், ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து கைவிட்டது ஒரு காரணம். ஐடி செக்டாரும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இந்த 2 செக்டார் ரெண்டுமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் நெக்ஸ்ட் 50 மிட் கேப், ஸ்மால் கேப். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதில் டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செக்டார் பக்கம் வரும்போது 3 செக்டார் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் இருந்தது பாசிட்டிவ் சைடில். ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் வந்து ஒரு முக்கியமான ரீசன். 0.9% இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மெட்டல் இண்டெக்ஸ் 2வது இடத்துல 0.6%. 3வது ரியல்டி இண்டெக்ஸ், இதுதான் டாப் கெய்னர், 1% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதே போல் நெகட்டிவ் சைட் வரும்போது ஐடி, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், இந்த 3 இண்டெக்ஸு இன்னைக்கு ரொம்ப வீக்னஸ் அதிகமாக இருந்தது. ஸோ வரப்போகிற அடுத்த ட்ரேடிங் செஷனில் என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம். எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, இந்த 2 ஸ்டாக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்திருக்கு. இதை நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். புரோக்கரேஜோட அப்டேட் வந்து
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா நாளையோட மார்க்கெட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அதானி குரூப்ல அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸோட ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்திருக்கு. நாளைக்கு அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நாளைக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இப்போ நிப்டி 50.2% இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 33 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தோம். 17 ஸ்டாக் மட்டுமே இன்னைக்கு நெகட்டிவா இருந்தது. ஆனா நிப்டி நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் HDFC பேங்க்கும் ரிலையன்ஸும் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆனது. இப்ப டாப் லூசர்ல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல HDFC பேங்க் தான் இருக்கு. டாப் லூசர்ல இன்ஃபோசிஸ், SBI, TCS, ரிலையன்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 லூசர்ஸ்ல அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவ் சைட் பார்க்கும்போது இன்னைக்கு மார்னிங்கே நான் டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் டர்னா இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் இன்னைக்கு வந்து டாப் கெய்னரா முடிஞ்சிருக்கு. அடுத்த இடத்துல பஜாஜ் ஃபின்சர்வ், ஏஷியர் மோட்டார், அல்ட்ராடெக் சிமெண்ட், SCL டெக்னாலஜி, ஐடி ஸ்டாக்ல SCL வந்து இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இண்டிகோ, ஏர் டிராஃபிக் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. இண்டிகோவுக்கு ஒரு பாசிட்டிவ். டைட்டன் வந்து அகைன் 1% இன்னைக்கு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் இன்னைக்கு கொடுத்துருக்கு. சிமெண்ட் ஸ்டாக்ல அல்ட்ராடெக்கோட இம்பாக்ட், கிராசிமும் இன்னைக்கு வந்து 0.9% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்டாக் செலக்டிவாகவும் செக்டார் செலக்டிவாகவும் தான் முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் சைட் டர்ன் ஆனா ரியல்டி ஸ்டாக்ஸ்ல ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இன்னைக்கு ரிசல்ட் இம்பாக்டை பொறுத்து தான் நாளைக்கு ஐடி செக்டார் எப்படி அமைய போகுதுன்றது தெரியும். ஸோ இன்னைக்கு அமெரிக்காவோட மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அமெரிக்காவில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக போகுதா? ஏன்னா நேர்லி 0.5% டவ் ஜோன்ஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ ஓவரால் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டாவது, குவார்ட்டர்லி ரிசல்ட் அமெரிக்காவில் எப்படி கொடுக்க போறாங்க? இந்த ரெண்டு விஷயம் தான் நாளைக்கு ஏஷியாலையும் நம்ம மார்க்கெட்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலா பார்க்கும்போது 23,100, 23,000 இந்த ரெண்டு லெவல் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். பட் ஓவரால் இந்த ஜூலை மந்தோட சப்போர்ட் ஜோன் அப்படின்னா 23,800 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் க்ளோசிங் பேசிஸ்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.